அனைவருக்கும் வணக்கம். இது டெக்ஸியா சர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி தொடர். பிரியமானவர்களே, கடந்த தொடரிலே தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தின் 2வது பகுதியை நாம் பார்த்தோம். அந்த 2வது பகுதி நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அதனுடைய முதல் பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சி மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மனம் திரும்புதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்கிற அந்த பிரசங்கத்திலிருந்து கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன. இந்த வாரத்தில் அந்த ராஜ்யத்திற்கு நான் செல்ல வேண்டும் அல்லது அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக வாழ வேண்டும் என்றால் என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதல் என்கிற ஒரு செயல். மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு, ஆளுகைக்கு, விதிமுறைகளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள விரும்புகிற மனநிலைதான் மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டங்களிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய செயல், தன்னுடைய சிந்தை, தன்னுடைய பேச்சு எல்லாம் தேவன் விரும்புகிறதற்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து கொள்ள மனதை திருப்புவது, அதுதான் மனம் திரும்புதல். இந்த உலகத்தின் தேவைகளுக்காக, தன்னுடைய மாம்சத்தின் தேவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருந்த, தேடிக்கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை மாற்றி முதலிடம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கொடுக்கிற ஒரு மன பக்குவத்திற்கு வருவதுதான் மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, தன்னை மட்டுமே நேசித்து சுயநலத்தோடு தனது, தனக்கு, என்னுடையது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறி பிறருக்கும் தேவைகள் உண்டு, பிறருக்கு என்ன நன்மைகள் தேவைப்படுகிறது, பிறர் எப்படி இருக்க வேண்டும், என்னை போல அவர்களும் வாழ வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு வருவதுதான் மனம் திரும்புதல். மத்தேயு சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல இதை நாம் பார்க்கிறோம். உன்னை போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதனுடைய அர்த்தம் அதுதான். சுயநலத்தை விட்டு மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், எனக்கு பிரச்சனை வந்தாலும், எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும், எனக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு எதுவுமே நடந்துவிடக்கூடாது என்கிற ஒரு மனநிலைக்கு வருவதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது இன்னும் அநேக விஷயங்களிலே நாம் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், மற்றவர்களை அவமதித்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக திரும்புவது. ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு காட்டுவது, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்கிற பாகுபாடு வித்தியாசம் பார்ப்பது, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்ப்பது, அந்தஸ்து பார்க்கிற மனநிலை, இவை எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதற்கு ஏற்றபடி மற்றவர்களை நேசிக்கிற அன்பிற்கு தங்களை மாற்றிக்கொள்கிற
ஒரு மனநிலை தான் மனம் திரும்புதல். மற்றவர்களை கனப்படுத்துகிற ஒரு மனம் ஒரு மனுஷனுக்கு வேண்டும். அந்த மனம் மற்றவர்களை கனம் பண்ணுகிற மனநிலை வருவதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த அந்த நிலையிலிருந்து மாறி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதுதான் மனம் திரும்புதல். தேவனுடைய வார்த்தை இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கும் பொழுது அவற்றை அப்படியே செய்வதற்கு அர்ப்பணிப்பதுதான் மனம் திரும்புதல். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, பெருமையாகவும் மேன்மையாகவும் அந்தஸ்தோடும் வாழ வேண்டும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறி தாழ்மையாக எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிற ஒரு மனநிலை, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் இதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதுவரைக்கும் பெற்றோரை கனம் பண்ணாமல், பெற்றோரை அவமதித்து, பெற்றோரிடத்திலே வாக்குவாதம் பண்ணி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோரை அசிங்கப்படுத்தி, பெற்றோரை கொள்ளையிட்டு, பெற்றோரை முக்கியப்படுத்தாமல், பெற்றோரை விடுதிகளிலே, அனாதை இல்லங்களிலே, முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, தனக்கு விருப்பமானதை செய்கிற வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தன்னை மீட்டெடுத்த, தன்னை ஆட்கொண்ட, தனக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய விருப்பத்தை டோட்டலாக புறக்கணித்து விடுவான். சொல்ல வேண்டுமானால், மனம் திரும்பின ஒரு மனிதனாலே காதல் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், எரேமியா 10ஆம் அதிகாரம் 23வது வசனம், இந்த வசனங்களின் அடிப்படையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்து கொள்ள முடியாது. அடுத்தது, மனம் திரும்பின ஒரு மனிதனாலே விவாகரத்து என்கிற மன முறிவுக்கு போக முடியாது. மல்கியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் அடிப்படையிலே மனம் திரும்பின ஒரு மனுஷனாலே விவாகரத்து என்கிற ஒரு நிலைக்கு அவனால் செல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின ஒரு மனுஷன் தனக்கு என்று இருக்கிற ஒரு துணையை விட்டுவிட்டு வேறொரு துணையை அவன் தேட மாட்டான். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை துணையை மனம் திரும்புவதற்கு முன்பதாக விவாகரத்து செய்திருப்பான். ஆனால் மனம் திரும்பின மனுஷன் அந்த விவாகரத்து செய்து கொண்ட வாழ்க்கை துணையை மீண்டும் சேர்த்து கொள்வான். மனம் திரும்பின ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை துணை இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது, வேறொரு வாழ்க்கை துணையை தேடி விபச்சார பாவத்திலே ஈடுபட மாட்டான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32வது வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஒருவேளை விவாகரத்து செய்த பிறகு யாராவது மனம் திரும்பினார்கள் என்றால், அந்த மனம் திரும்பின நபர் மீண்டும் வேறொரு திருமணம் செய்ய தீர்மானிக்கும் போது யாரை விவாகரத்து செய்தாரோ அந்த துணையவே மீண்டும் திருமணம் செய்து கொள்வான். வேறொரு துணையை தேட மாட்டான். அதுதான் மனம் திரும்பின
வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அடையாளங்கள். இதை தான் எரேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். விவாகரத்து செய்து கொண்ட ஒரு மனுஷன் அவன் மனம் திரும்பி இருப்பானால் ஏதோ ஒரு சூழ்நிலையில விவாகரத்து செய்து விட்டான். இப்ப அவனுக்கு வேறொரு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? யாரை தள்ளி வைத்தானோ, யாரை விவாகரத்து செய்தார்களோ அவர்களோடு மீண்டும் கூடி வாழ வேண்டும். இது மனம் திரும்பினதற்குரிய அடையாளம். பிரியமானவர்களே, மனம் திரும்பின ஒரு மனுஷனால் தன்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே வழி நடத்த முடியும். மனம் திரும்பின ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின ஒரு மனுஷன் அவனுக்குள்ளே நான், என்னை தவிர, என்னை கேட்காமல், எனக்கு முக்கியத்துவம் என்கிற ஒரு மனநிலை ஏற்படாது. மனம் திரும்பின ஒரு மனுஷனால் பகையை, விரோதத்தை, கோபத்தை உள்ளுக்குள்ளே, மனதுக்குள்ளே வைத்து செயல்பட முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43, 44 அந்த வசனங்களின் அடிப்படையிலே மனம் திரும்பின ஒரு மனுஷன் தன்னுடைய சத்துருக்களை நேசிக்க ஆரம்பிப்பான். இதுதான் மனம் திரும்பினதற்குரிய அறிகுறி. பிரியமானவர்களே, மனம் திரும்பின ஒரு மனுஷனால் கோர்ட்டு கேஸ் என்று போக அவனால் முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே, வழக்குக்கும் வாதுக்கும் அவன் விலகி நிற்பான். அவன் மனம் திரும்பின மனிதன். அவனிடத்துல அந்த அடையாளம் காணப்படும். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய முடியாது, நன்மை செய்ய ஆரம்பிப்பான். தனக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, தன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவன் தான் மனம் திரும்பின ஒரு மனிதன். பிரியமானவர்களே, மனம் திரும்பின ஒரு மனுஷன் நன்மைகளை செய்யும் போது அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வரும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 10லிருந்து 12 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். மனம் திரும்பின ஒரு மனுஷனுக்கு அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது அவற்றையெல்லாம் அவன் சகித்துக் கொள்வான். நீதி நிமித்தம் ஏற்படுகிற துன்பங்களை அவன் சகித்துக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருப்பான். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால், மனம் திரும்பின ஒரு மனுஷன் அவன் தேவனால் பிறந்தவன். அவனால் தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்படியே ஒருவேளை சூழ்நிலைகள் காரணமாக செய்து விட்டாலும் அதை உடனே உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி மீண்டும் அதை செய்யாதபடி அவற்றை விட்டு விடுவானே தவிர மீண்டும் ஒருபோதும் அதை செய்ய மாட்டான். இதுதான் மனம் திரும்பின ஒரு மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் என்கிற தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள் என்று பொருள். மனம் திரும்பின ஒரு மனிதனால் மட்டும்தான் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே அவர் விரும்புகிறபடி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியாயங்களின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே யோசிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்பினவர்களா? இன்றைக்கு இயேசுவினுடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.